உங்களை விட நல்ல வேட்பாளர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் ஜெயிக்க கூடாது. ஏன்னா உங்க வரட்டு கௌரவம் அதை தடுக்குது. அதுக்காக நீங்க என்னெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆமா செஞ்ச. நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேனா? ஓ அம்மா பண்ண தப்ப நான் மறந்துடுறேன். உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியணும். வாட்? எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பா? இவ அங்க வாழணும்னா நான் சங்கத்துல போட்டிடுறத விட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை சங்க பதவி. அதை நான் விட்டு கொடுத்தாதான் இவ அங்க இருக்க முடியும்னு தெளிவா சொல்றாங்க. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? சும்மா இருங்கம்மா. என்ன பண்ணுவியா? இங்கே உன் கதையை முடிச்சிருவேன். இல்ல விளக்கண்ண இல்ல பெரிய வெட்டி வீராப்பு வந்துருச்சு உனக்கு. நீ நல்ல வேலை இருந்ததுன்னா அன்னைக்கு அவ உன்னை விளக்கமா தரடிச்சப்பவே இவளை வெட்டி கூறு போட்டு வர. அப்படி இருந்தா மெச்சிருப்பான்டா நீ வீரமலோட பையன்னு. வந்து வாச்சிட்டான், பெரிய வாயை கிழிச்சிட்டு வந்துட்டான். அவனை பாரு செய்வான்டா, நீ செய்ய தோணுதை செய்வான்டா. ஏன் சின்ன பையன் செய்வான் பாரு, வரதாம செய்வான். வெட்டி கூறு போடுறானா இல்லையான்னு பாரு இவள. இப்ப சொல்லுப்பா, இங்க கை தட்டு போடுற. போதுங்க, நிறுத்துங்க போதும். ஆளாளுக்கு உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சோங்கிறதுக்காக வெட்டுவேன் குத்துவேன் பேசினா என்னங்க நியாயம்? நீங்க பேசுற அளவுக்கு எங்க அம்மாவுக்கும் பேச தெரியும். ஆனா நான் சொன்னேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அம்மா வாய் மூடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் தேவையில்லாம பேசாதீங்க. யார் தேவையில்லாம பேசுறா? யாரு? அன்னைக்கு ரூம போட்டு போட்டு என்ன டிராமா போட்டா அவ? நீயும் அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்க. அவங்க பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த வீட்ல நீ இருந்தப்ப என்னெல்லாம் பண்ண, என்னெல்லாம் கூத்தடிச்சேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்பெல்லாம் நாங்க பேசாம தானே இருந்தோம். அவங்க பண்ண தப்புக்கு இப்ப இங்க வந்து கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். ஆமா, எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க? எதுக்கு எந்த ஏலக்கு இங்க கூட்டு வரீங்க? உங்க பையன் தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமா பேசுறாரு. முதல்ல அங்க கொண்டு வந்து விட்டுட்டு வந்தாரு. அப்புறம் ஏன் கூட வந்து வாழன்னு மிரட்டினாரு. இப்ப டிவோர்ஸ் பண்றேன்னு மிரட்டுறாரு. இவ்வளவு ஏன் இங்க நடந்தது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவளை அடிச்சு தரையில உட்கார வச்சு பாலை ஊத்தி அவ கழுத்தை பிடிச்சி அமுக்கி கீழே இருக்கிற பாலை குடிக்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்றது நியாயமா? அப்படி கேளுமா. அதுக்காக வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை விளக்க பார்த்தாலும் அடிப்பாங்களா? தப்புதாம்மா, தப்புதான். கீழே காப்பியை ஊத்தி உன் அண்ணனை நக்க வச்சிருக்கணும். இந்த திமிருக்கு தான் உன் பொண்ணு எல்லாம் விலகாம வாழ விட்டியா உன் கூடவே இருக்காளு. நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா இருக்க கொஞ்சம். இங்க பாருங்க, எங்க அம்மா பண்ணது தப்புதான். நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. நீங்க பல வாட்டி தப்புகள் பண்ணிருக்கீங்க. எங்க அம்மாவும் சில தப்புகள் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு நான் இங்க வரல. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். நல்ல கதையா இருக்கே. மன்னிப்பு கேட்டுட்டா எங்க அண்ணன் அடிச்சது இல்லன்னு ஆயிடுமா? இல்ல எனக்கு நடந்ததுதான் தப்பு இல்லன்னு ஆயிடுமா? ஏன் வைஜெயந்தி, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும் தான் வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரு வாட்டியாவது மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா? நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். தப்பு பண்ணிருக்கோனாவது உணர்ந்திருப்பீங்களா? இல்லையே. ஏன்னா உங்களுக்கு மனசு வராது. ஆனா நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். இன்னொரு விஷயம், உங்க வீட்டு மருமகளை எங்க வீட்டுல வச்சுக்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நீங்க தான் அவளை எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அவ இந்த வீட்டுல இருந்தப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அடி உத எல்லாம் வாங்கிக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு அங்க வந்து நிக்கலங்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் புகுந்த வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ அப்படியே அவங்க கிட்ட இருந்தா இடத்த பெரிய அப்படி இருந்தா திணிச்சாவ கட்டின புருஷனுக்கும் வாக்கப்பட்ட குடும்பத்துக்கும் உண்மையா இருந்தா யார் என்ன சொல்ல போறா? அவளை நல்ல தங்கமா பார்த்துருந்துப்போமே. அவளை அந்த நல்ல பழக்கம் தான் அவன் குடும்பத்திலே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இவ்வளவு சொல்ற நீ எங்க அடங்கி கிடக்க? இந்த சிவஞானத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீ வெளியே வந்து நிக்கிற எலெக்ஷன்ல அப்படி அடங்கி இருக்கிற செய்யற செயலா இது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அதான் ஜெயில இருந்து வந்துட்டான்ல, விடையில விட்டு கொடுத்துட்டு நீ போக வேண்டியதானே? அராஜகமா ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். நியாயமா இந்த தேர்தல்ல நான் நிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பொண்ணு ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்களை விட நல்ல வேட்பாளர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் ஜெயிக்க கூடாது. ஏன்னா உங்க வரட்டு கௌரவம் அதை தடுக்குது. அதுக்காக நீங்க என்னெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆமா செஞ்ச செய்யலன்னு சொல்லலே. இனி வேலை செய்வேன் நானு.
போயிடு, பதவி விட்டு போய் தொலை. நான் ஏன் வரக்கூடாது? ஏன்னா நான் வரணும். நான் சங்க தலைவர் பதவியில வந்து உட்காரணும். நீ உன் புருஷனும் விட்டு கொடுத்துட்டு போங்க. உன் புருஷன் இத்தனை வருஷமா எடுத்து கொட்டி கிழிச்சானே, அது போறாதா? போதும்னு நீங்க முடிவு பண்ணா எப்படி? நெசவாளர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும். அவனை வெட்டி போயிடு, அவனு பெரியவனை கிழிச்சான முடிவு பண்ணிட்டாங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சங்க தலைவர் பதவியில வந்து உட்காரத்தான் போறேன். போ, விட்டு கொடுத்துட்டு போ. எல்லாம் சரியா போயிரும், பாத்துக்கோ. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓ அம்மா பண்ண தப்ப நான் மறந்துடுறேன். பாத்தியம்மா, நான் சொல்லல இந்த பக்கி பண்டாரங்களுக்கு நீ சங்க தேர்தல நிக்க கூடாதுங்கறதா எண்ணம். கட்டையில போற வயசுல இந்த ஆசைய பண்ணியா? எங்க இடத்துல வந்து எங்க அப்பாவை பத்தி என்ன பேசுறானே? முதல்ல வெளில போ. ஏய், ஓ இடமா இருந்தானே எந்த இடமா டேய், இருந்தா டேய், இங்க வா, வெளில வா. கொஞ்சம் நிறுத்துங்க. ச்சே. இங்க பாருங்க, நான் சண்டை போட வரல. இங்க பாருங்க, எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. எங்க அம்மா பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம தயவு செஞ்சு என் தங்கச்சியை ஏத்துக்கோங்க. என்னத்தை ஏத்துக்கிறது? கூலா மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, விட்டுருக்கேன்னா விட்டுருவாங்களா? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேல, நான் சொன்னபடி கேளு. இப்ப நான் சொன்னபடி கேட்டா உன் தங்கச்சி எங்க விட்டுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க, நான் ஏன் இந்த தேர்தல்ல நிக்க கூடாது? பாரம்பரியமா இந்த சங்கத்துக்காக ஏன் வீட்டுக்காரர் உழைச்சிருக்காரு. அவருடைய சார்புல நான் நிக்கிறேன். நான் நிக்க கூடாதுன்னு சொல்றதுல நியாயம் கிடையாதுங்க. ஏய், நியாயம் இதை பத்திலாம் என்கிட்ட பேசாத நீ. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். இதெல்லாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு தேவை சங்க தலைவர் பதவி. உனக்கு தேவை உன் தங்கச்சியோட வாழ்க்கை. விட்டு கொடுத்தா அவளை ராணி மாதிரி அவளை வச்சு பாதுகாப்போம், எல்லாம் தலைமையில வச்சு கொண்டாடுவோம். எல்லாம் யோசிச்சு பாரு. ஏய், நிறுத்தியா? பேசுறான் பாரு பேச்சு. அம்மா, இருமா நீ. இவனை 4 வார்த்தை நறுக்கன்னு கேட்டாதான் என் மனசு ஆறும். இந்த பாரு, நீ எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசிட்டு கிடக்குற? உனக்கெல்லாம் வெக்க இல்லையா? சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? ஏய், இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இந்த வீட்ல உனக்கு தேவையாடி? உன் அக்கா இதுக்கு மேல என்ன அசிங்கப்படணுமா? இவ்வளவு கேவலம் நடந்ததுக்கு அப்புறமும் இவன் தான் உனக்கு வேணும்னா சொல்லு. எல்லார் காலையும் இவன் எடுத்துக்க நான் தயாரா இருக்கேன். சொல்லுடி. ஏய், சொல்லு. ஆனா ஒண்ணு சொல்றேன் சித்ரா, உன் அக்கா சங்க எலெக்ஷன்ல விட்டு கொடுத்தாலும் இவனுங்க எல்லாம் இந்த வீட்ல உன்னை சந்தோஷமா வச்சிருக்கவே மாட்டானுங்க. ஓ, உன்னை என்ன வேணாலும் செய்வானுங்கடி. மனசே இல்லாத ராட்சச கூட்டண்டி இவனுங்க. இவனுங்களே நம்பி நீ இந்த வீட்ல இருக்க போறியா? சொல்லுடி. உனக்காக வேணா நான் அவனுங்க கால்ல விழறேன். வேண்டுமா? சொல்லு. வேண்டாம்மா. அம்மா, என்ன பேசுற சித்ரா? ஏய், நீ வாயை மூடுறி. சும்மா எதுக்கு அவளை தடுத்துன்னு கிடக்குற? அவளா இந்த வீட்ல இருக்க மாட்டேங்கிறாள்ல. கிளம்புடி. என்ன பேசுறீங்க? அவதான் எனக்கு புரியும். என்ன பேசுறடி? என்ன வாயை மூடு. இப்ப பொண்ணை விட்டுட்டு அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு இங்க வர சொல்றியா? சும்மா எதுல என்ன நடக்கணுமோ அது நடக்கு. சும்மா சும்மா இவனுங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ கிளம்புடி. அம்மா, இங்க பாருங்க. வா. ஏய் சித்ரா, வாடி. சித்ரா. சரியான காட்டு மிராண்டி கூட்டம். பண்டார வாடி. பரதேசி. பெரிய பெத்தைய வச்சு சத்தம் போட்டு போறான். போயேன் கூட்டு போயேன். நானா கூட்டு வர சொன்னேன். வாடி விளக்கணையா உன்னை கொல்லணும்டா. அடி வாங்கிட்டு வந்துருக்காமா. இன்னைக்கு அவளை போட்டு தள்ளிருக்கணும். அவளை என் இடத்துக்கு வந்து இங்க கத்திட்டு போறான். சரவணன், எப்போ வந்த? உன்னதான் கேக்குறேன், எப்போ வந்த? இப்பதான்
ஓ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லைன்னு வாய் தான் சொல்லுது, முகம் அப்படி சொல்லலையே. சொல்லு, என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். கதவை திறந்து பார்த்தேன், உள்ளே பூட்டி இருந்தது. வாட்? ஏன் ரூம் பூட்டி இருந்ததா? என்ன சொல்ற நீ? சரி, பூட்டி இருந்தா என்ன, தட்ட வேண்டியது தானே? இல்லை. என்னவோ, சரி வா காஃபி சாப்பிடலாம். இல்லை, எனக்கு வேண்டாம். ஓகே. நட்டாஷா, ம். என்ன? இல்லை, உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுற ஐடியா இருந்ததா? வாட்? எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் பண்ற ஐடியாவா? என்ன நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்லை, உன் ரிலேஷன் ஆச்சே, அதான் கேட்டேன். அஃப்கோர்ஸ், அவன் என் அத்தை பையன்தான். ஆனா அந்த மாதிரி கல்யாணம் பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு சுத்தமா கிடையாது. we are good friends, that's all. ஓ, சரவணன், என்ன கேட்கணுமோ அதை ஸ்ட்ரைட்டா கேளு. இல்லை, அவன் உன் பெட்ரூமுக்கு வந்து போகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் என் ரூமுக்கு வந்துட்டு போறதுல என்ன இருக்கு? இல்லை, நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமுக்கு வந்து டோர் லாக் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு. சரவணன், ம், என்ன பேசுற நீ? நான் தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அவன் என் ரூமுக்கு வரணும்? முட்டாள்தனமா ஏதாவது வளராதீங்க. சரி, இப்ப கூட என் ரூம்ல தூங்கிட்டு தானே இருந்தேன். அவன் எங்க வந்தான்? என்ன ப்ராப்ளம் சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, எதையும் மனசுல வச்சுட்டு பேசுற. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பிராங்கா பேசு. சொல்லு. ஸ்ட்ரெயிட்டாவே பேச மாட்டியா? அன்னைக்கு அப்படிதான் உன் பொண்டாட்டியை பாத்துட்டு வந்தது பத்தியும் உன் சட்டையில குங்குமம் ஓட்டிட்டு இருக்கிறத பத்தி கேட்டப்போ எதாவது சொல்லி மழுப்புனீங்க. இப்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு எதாவது பேசிக்கிட்டு இருக்கல்ல? சொல்லு, என்ன பிரச்சனை? கமான், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. உன் மனசுல என்ன இருக்கு? பேசுங்க. பேசவா? பேசுறேன். உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியணும். வாட்? எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பா? என்ன அப்ப சந்தேகப்படுறியா? கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கேக்குறதுல என்ன தப்பு இருக்கா? யூ ராஸ்கல், கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. நட்டாஷா, டேய், கையேடு, கையேடு. சொல்றேன், கையேடு. என்ன இவ சரியான ஃபூல் மா. என்னது? என்ன சொன்னா? என்னை கிருஷ்ணாவே சந்தேகப்படுறான். சரவணா, வா. அண்ணி, என்னாச்சு அண்ணி? அண்ணி, என்னாச்சு அண்ணி? சொல்லுங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஆ? என்னாச்சா? எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சுமா. சனினே, சனினே, இப்போது அவங்கள பத்தி எல்லாம் புரிஞ்சுக்க. இனிமே அந்த வீட்டு பக்கம் போகணும்னு உனக்கு ஆசை வரும். அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கிய, நீ பொம்பளை ஜென்மத்துக்கே லாய்க்கு இல்லாதம்மா. அம்மா, என்னம்மா ஆச்சு? நீங்களாவது சொல்லுங்கம்மா. அவங்கள பத்தி தெரியாத சாந்தி உனக்கு? எல்லாத்தையுமே வியாபாரமா பேசுறவங்க தானே அவங்க. இவ அங்க வாழணும்னா நான் சங்கத்துல போட்டிடுறத விட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க
அவங்க கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா வந்திருக்கோம்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. அவங்க காதல துளி கூட அது விழல. அவங்களுக்கு தேவை சங்க பதவி. அதை நான் விட்டு கொடுத்தாதான் இவ அங்க இருக்க முடியும்னு தெளிவா சொல்றாங்க. இவள அந்த குடும்பத்துல ஒரு ஆளாவே அவங்க நினைக்கல. அவங்க நினைக்காதது கூட பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இவ புருஷன் வீரசேனனுக்கு கூட இவ அங்க வரணும் வாழணும்ன்ற எண்ணமே கிடையாது. நியாயமா அவன் மனசு கொஞ்சமாவது மாறும்னு நினைச்சேன். ஆனா அவன் மாறவே இல்ல. அப்படியே அவன் மாறணும்னு நினைச்சாலும் அவங்க அப்பா மாறவே விட மாட்டாரு. இதுதானே எல்லாரும் சொன்னோம். ஆனா எதுவுமே இவன் மனசுல பதியலையே. கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட எல்லாரையும் மதிக்காம பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி போறா. இவளுக்கே நம்மள பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அப்புறம் எப்படி அவங்க நம்மள மதிப்பாங்க? ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? அக்கா, அவளே இப்ப நொந்து போயிருக்கா. நீ மேல நோக்கடிக்கிறியா? இங்க பாரு சித்ரா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னவோ அவங்க ஓரளவுக்கு மாறுவாங்கன்னு தோணுது. அப்புறம் வேணா திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம். இப்போதைக்கு அதுக்கான நேரமோ சூழ்நிலையோ சரியா இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்காம போனதுனால தான் இப்படி அவமானப்பட வேண்டியதாயிடுச்சு. இருமா இரு, அவசரப்படாத. நான் இதுங்க ரெண்டு பேத்துக்கிட்டயும் பேச வேண்டியது இருக்கு. இத பாருங்கடி, என் வாழ்க்கை இதுதான், என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு பேரும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு பேசாம இங்க இருந்து போய்கிட்டே இருங்க. நான் சொல்றதையும் உங்க அக்கா மீனாட்சி சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. இல்லனா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா, அவங்க கேக்குறதும் கேட்காததும் அப்புறம். ஆனா வெளி உலகத்துல நம்மள என்னமா நினைப்பாங்க? ரெண்டு பொண்ணுங்களையும் நம்ம வேணும்னு வீட்டுல வச்சிருக்கோம் தானே நினைப்பாங்க. அவ்வளவு ஏமா? அன்னைக்கு கவிதா புருஷன் சுரேஷ் என்ன சொன்னா? அப்படிதானே சொன்னா? எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாழ வெட்டியா உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லல? அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? மீனாட்சி, ஊரு கிடக்குதுமா ஊரு. அந்த ஊர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டோம்னா நாம உயிரோட வாழவே முடியாது. நான் சில முடிவுகளை எடுக்க போறேம்மா. அதுக்கு இதுங்க ரெண்டுமே ஒத்துப்பட்டு வரணும். மீனாட்சி, உன்னை பெத்துக்கிற பாக்கியத்தை மட்டும்தாம்மா கடவுள் எனக்கு கொடுத்தான். ஆனா உன்னை வளர்க்கிற பாக்கியம் எனக்கு இல்ல. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லம்மா. இதுங்களுக்கு வேலை வேலைக்கும் நல்ல வயிற்றுக்கு ருசியா சமைச்சு போட்டேன், படிக்க வச்சேன். நிக்குத, இதுக்கு கல்யாணம் எல்லாம் கூட பண்ணி வச்சேன்ல. உன்னை எதிர்த்து பேசவோ இல்ல இப்படித்தான் நடந்துப்பேன்னு சொல்றதுக்கோ இந்த ரெண்டுத்துக்குமே எந்த தகுதியுமே இல்லம்மா. ஆனா இவங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அதுல எந்த தப்புமே இல்லை. இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்க? பொறுத்திருந்து பாருமா, நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு. அதுக்கு இதுங்க ரெண்டுமே ஒத்து வந்துச்சுன்னா இந்த வீட்ல இருக்கட்டும். இல்ல அடிச்சு துரத்தி விரட்டி விட்டுருவேன். அப்புறம் எங்கேயாவது கடந்து போய் சாவட்டும். இது பாரு, அழாத. I don't understand. என்ன சரவணன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? என் பொண்ணை பத்தியும் கிருஷ்ணாவை பத்தியும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே. எதுக்கு உங்ககிட்ட வரணும்? இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் கிருஷ்ணா நினைச்சான். இப்ப அவங்க கூட சண்டை போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சரவணன். சரவணன், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த ரிசப்ஷன் நடக்க கூடாது.
அதுக்காக தான் நீங்க இந்த மாதிரிலாம் பிளான் பண்றீங்க இல்ல ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எனக்கு தாட் இருந்தா நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஏய் நடிக்காதடா. இப்ப கூட இந்த ரிசப்ஷனை நாங்க கம்பல் பண்ணனால தான் நீ ஒத்துக்கிட்ட. உன்னுடைய தாட்டே இந்த ரிசப்ஷன் நிறுத்துறது தான். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க. ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா. எதுக்குடா நட்டாஷா ரூமுக்கு நீ போன? நான் இப்ப நட்டாஷா ரூம்ல போனேன். நடிக்காத. நான் பார்த்தேன். நீ அவ ரூம்ல இருந்து வெளில வந்தப்ப நான் பார்த்தேன். இத பார், நான் எங்கேயும் போல, நான் யார் ரூமுக்கும் போல, நான் என் ரூம்ல தான் இருந்தேன். டேய், நான் வெளியில இருந்து வந்து நட்டாஷா ரூமை திறக்க ட்ரை பண்ணப்ப பூட்டி இருந்தது, உள்ள இருந்து. நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீ கதவை திறந்துட்டு வெளியே போன. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? அங்கிள், என்ன பேசிட்டு இருக்கான் அவன்? என்ன போய் நட்டாஷா ரூமுக்கு போனேங்கிறான். நான் போகலன்னு சொல்றேன், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான் அவன்? சரி ஓகே, அப்படியே நான் நட்டாஷா ரூமுக்கு போனா என்ன தப்பு? நான் அவளோட கசின், அவளோட பேசிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க அங்கிள், இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணம். அப்படியே நான் ரூமுக்கு போயிருந்தா நான் ஏன் போய் சொல்லும்? ஆமான்னு உண்மையை சொல்லிட்டு போறேன். இங்க பார், நானும் நட்டாஷாவும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நாள் வெளியூர் போயிருக்கோம், ஒன்னா தங்கி இருக்கோம். ஆனா உன்ன மாதிரி சீப் மென்டாலிட்டி எங்களுக்கு இருந்ததில்ல. we both are very good friends, அவ்வளவுதான். ஒருவேளை எங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா நாங்க ரெண்டு பேரே கல்யாணம் பண்ணி போயிருக்க போறோம். அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. நீ எதுக்கு என்ன நோக்கத்தோட அவர் ரூமுக்குள்ள போன? ஸ்டாப் இட் சரவணன்.